நான் வெங்காய சாம்பார் செய்வதற்கு நான் பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. சாம்பார் தாளிக்க நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு, நான் சின்ன வெங்காயத்தை ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நான் இப்போ தொளிச்சு வச்சுருக்கேன். அதை அரியலை, அப்படியே முழுசு முழுசாக போட போகிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயத்தை போட்டலாம். கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க, நான் கருவேப்பிலை போடல, என்கிட்ட இல்லை, அதனால நான் போடல. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கல்லுப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் பருப்புலேயே வந்து சீரகம், கொத்தமல்லி, மிளகு இந்த 3ஐயும் போட்டு இடித்து அதை எடுத்து போட்டேன். தக்காளியும் வேகும்போது போட்டேன். அதனால இப்போ இந்த பருப்பு ஊற்றிடலாம். தக்காளி பூண்டெல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்க. பூண்டு எல்லாம் நல்லா வேகட்டும், பார்க்கலாம். நல்லா கொதி வருது. வெங்காயம் சீக்கிரமே வெந்துடும். வெங்காயம் சீக்கிரம் வெந்துடும். இதில் ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரமெல்லாம் கட்டாக்குது. உங்களுக்கு வேணும்னா உப்பு காரம் போட்டுக்கோங்க. புளி வேணும்னா ஊற்றிக்கோங்க. நான் வந்து புளி ஊற்றலை, வெறும் தக்காளி மட்டும் 2 தக்காளி பெரிய தக்காளியாக போட்டங்காட்டி பருப்பு வேகும் போதே அரிஞ்சு போட்டேன். பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறம் நான் அந்த தக்காளியை அரிஞ்சு போட்டு பூண்டு 4 பல் பூண்டு, சீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 2 ஸ்பூன் போட்டு அப்படியே பச்சையாகவே அரைச்சி எடுத்து போட்டேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.